சகோதரர்களே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவிப்புகள் இதெல்லாம். நேஷனல் எர்த்குவேக் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தில் பூகம்பங்கள் அதிகமாக ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 50க்கு மேற்பட்ட பூகம்பங்கள், ஒரு வருடத்துக்கு 2000க்கு மேற்பட்ட பூகம்பங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்து இன்னும் 4 மாதம் தான் முடிந்திருக்கிறது. இதுக்குள் மாத்திரம் 2000க்கு மேற்பட்ட பூகம்பங்கள் தகவல் வெளியாக இருக்கிறது. ஏன் சகோதரர்களே, கண்ணால் பார்த்தோமா இல்லையா? மியன்மார் நடுங்கியது, தாய்லாந்து நடுங்கியது, 2 வருஷத்துக்கு முன்னால துருக்கி நடுங்கியது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்தத்ரக் ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வந்தார். வந்து சொன்னார், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா உம்மல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தாயே, பூகம்பங்கள் ஏன் ஏற்படுது, இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அனஸ், உலகத்தில் 3 பாவங்கள் நடந்தால் அல்லாஹ் உலகத்தில் அதிகமாக பூகம்பங்களை ஏற்படுத்துவான். முதலாவது பாவம் என்ன தெரியுமா? விபச்சாரம் பரவலாக மாறும். விபச்சாரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மோசமான கெட்ட பாவம். தொத்து நோய்கள், மோசமான எய்ட்ஸ் நோய்கள், சமூகத்தில் நோய் பரவல்களை ஏற்படுத்தக்கூடிய பாவம் இந்த உலகத்தில் ஏற்பட்டால் பூகம்பம் வருவதற்குரிய முதலாவது காரணம் அது. சின்ன பிள்ளைகள் இருக்கிறதால நான் இதெல்லாம் டீப்பா பேச விரும்பல. சமூகத்தையே நாசமாக்கி போற்றும் சகோதரர்களே. லேசான பாவம் இல்லை இது. இதுக்குத்தான் ஷரியத்து சொல்லுது, மஹ்ரத்தை பேணுங்க, அல்லாஹ்ட சட்டங்களை மதிங்க. உங்களுக்கு யாரை பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, உறவாடுறதுக்கு அனுமதி இருக்குதோ இவங்களோட மட்டும் உங்களோட தொடர்புகளை வைங்க. இது ரோட்டால போறவருடைய தொடர்பு தான், வீட்டுக்கு வாரவருடைய தொடர்பு தான், கணவன் கூட்டாளிமார், மனைவிக்கும் கூட்டாளிமார் தான். கேட்டா சொல்றது, நாங்க கல்பு சுத்தமாம், இவங்களோட கல்வெல்லாம் சுத்தமா, நாங்க கூட பிறந்த சகோதரனை போல் பழகுகிறோம், நாங்க கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி பழகுகிறோம். உலகத்தில் உங்களை விட கல்பு சுத்தமானாக்கள் தான் சஹாபாக்கள். உலகத்தில் எங்கட பொம்புளைகளை விட கல்பு சுத்தமானாக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள்.